என் அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாம் அலைக்கும். அறிவியல் இன்று கண்டறிந்த பல உண்மைகளை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு புத்தகம் மிக துல்லியமாக பதிவு செய்திருந்தால் நீங்கள் நான் சொல்வதை நம்புவீர்களா? ஆம், உண்மையில் அந்த புத்தகம் உள்ளது. அதுதான் அல் குர்ஆன். அறிவியலின் அடிப்படை உண்மைகளும் குர்ஆனின் வார்த்தைகளும் எப்படி ஒன்றிப்போகின்றன என்பதற்கான மேலும் பல மிகப்பெரிய பிரம்மாண்ட சாட்சிகளை உங்கள் கண் இமைகளை தூக்கும் அளவிற்கு உண்மையை தெளிவாக எடுத்துக்காட்டுவோம். வாருங்கள். காட்சி 1. அண்டத்தின் ஆதிமூலம். சூரா அல் அன்பியா 21:30. أَوَلَمْ يَرَ الَّذِينَ كَفَرُوا أَنَّ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ كَانَتَا رَتْقًا فَفَتَقْنَاهُمَا وَجَعَلْنَا مِنَ الْمَاءِ كُلَّ شَيْءٍ حَيٍّ أَفَلَا يُؤْمِنُونَ. நிச்சயமாக வானமும் பூமியும் இணைந்திருந்தன. பிறகு அவற்றை நாமே வெடித்து பிளந்து என்பதை மறுப்போர் பார்க்கவில்லையா? இதற்குரிய தெளிவான விளக்கம் இதோ. இன்று அறிவியல் கூறும் பிக் பேங் கொள்கை இதுதான். இந்த பிரபஞ்சம் ஒரு புள்ளியிலிருந்து வெடித்து பிரிந்தது என்று 20ஆம் நூற்றாண்டில்தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பராகவே திருக்குர்ஆன் இப்படி ஒன்று உள்ளது என்று அன்றே கூறியது. நவீன வானியல் அறிஞர்கள் தொலைநோக்கிகள் மூலம் அண்டம் யூனிவர்ஸ் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே செல்கிறது என்பதை சமீபத்தில்தான் இதை கண்டுபிடித்துள்ளார்கள். ஆனால் குர்ஆன் இதை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே தெளிவுடன் கூறிவிட்டது. சூரா அத்தாரியாத் 51:47. وَالسَّمَاءَ بَنَيْنَاهَا بِأَيْدٍ وَإِنَّا لَمُوسِعُونَ. அல்லாஹ் கூறுகிறான், வானத்தை நம்முடைய ஆற்றலால் படைத்தோம், அதை நாம் விரிவுபடுத்துவோராவோம். இந்த ஒரு வாக்கியம் பிக் பேங் கோட்பாட்டிற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய அறிவியல் உண்மையாகும். இப்படிப்பட்ட உண்மையை எந்த மனிதனால் 14ஆம் நூற்றாண்டில் கூறியிருக்க முடியும்? இப்படிப்பட்ட உண்மையை எவராலும் மறக்க முடியாது. அன்றும் இன்றும் ஒரே மாதிரியான அடையாளங்களை எடுத்துரைக்கிறது இந்த திருக்குர்ஆன். சாட்சி 2. மலைகளின் ரகசியம். மலைகள் சாதாரணமாக நாம் பார்ப்பது போல் வெறும் குவியல்கள் அல்ல. அவை பூமியின் அடித்தளத்தை நிலைநிறுத்தும் முளைகள் எனப்படும் டென்டெக்ஸ் இதுபோல் ஆழமான வேர்களை கொண்டுள்ளன என்பதை ஆராய்ச்சி செய்து புவியியல் ஆய்வாளர்கள் ஆதாரத்துடன் கூறுகின்றார்கள். இந்த வேர்கள்தான் பூமி நடுங்காமல் சமநிலையில் இருக்க உதவுகிறது என்று கண்டுபிடித்துள்ளனர். இத்தகையதை குர்ஆன் எப்படி விவரிக்கிறது என்பதை கேளுங்கள். திருக்குர்ஆன் 16:5. وَأَلْقَى فِي الْأَرْضِ رَوَاسِيَ أَن تَمِيدَ بِكُمْ وَأَنْهَارًا وَسُبُلًا لَعَلَّكُمْ تَهْتَدُونَ. அல்லாஹ் கூறுகிறான், பூமி உங்களை அசைத்து விடாதிருப்பதற்காக அதில் நாம் முளைகளை அமைத்தோம். பூமிக்குள் மலைகளுக்கு வேர்கள் உள்ளன என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துரைக்கிறது இந்த வசனம். இப்படியெல்லாம் இருக்கிறது என்று அந்த காலத்தில் யார் அறிந்திருக்க முடியும்? இது இறைவன் சொல்லும் வார்த்தைகளே தவிர வேறு என்ன? சாட்சி 3. இரும்பு பூமியில் இறக்கப்பட்டது. இரும்பு என்பது பூமியில் உருவான ஒரு தனிமம் அல்ல. சூரிய மண்டலம் உருவான போது பூமிக்கு வெளியே நட்சத்திர வெடிப்புகளில் இருந்து சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்ஸில் இருந்து உருவான இரும்பு துகள் மின்கற்களாக பூமிக்கு வந்து சேர்ந்தன என்பதை நவீன அண்டவியல் ஆய்வாளர்கள் மற்றும் புவியியல் ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்துகின்றனர். இதை குர்ஆன் ஒரு தனித்துவமான வார்த்தையில் குறிப்பிடுகிறது. இதை அல்லாஹ் எப்படி கூறுகிறான் என்பதை நீங்கள் கேளுங்கள். திருக்குர்ஆன் 57:25. لقد أرسلنا رسلنا بالبينات وأنزلنا معهم الكتاب والميزان ليقوم الناس بالقسط وأنزلنا الحديد فيه بأس شديد ومنافع للناس وليعلم الله من ينصره ورسله بالغيب إن الله قوي عزيز. இரும்பையும் நாம் இறக்கினோம், அதில் பெரும் பலமும் மனிதர்களுக்கு பல பயன்களும் உள்ளன. இதில் இறக்கினோம் என்ற வார்த்தை இரும்பு பூமிக்கு வெளியே இருந்து வந்தது என்பதை மிக அழகாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இந்த திருக்குர்ஆன். சாட்சி 4. கடலின் 2 நீர்நிலைகள் சந்திக்கும் இடம். கடலின் மிகப்பெரிய அற்புதங்களில் ஒன்றுதான் இது. 2 வெவ்வேறு கடல் நீரோட்டங்கள், உதாரணமாக அட்லாண்டிக் மற்றும் மத்திய தரைக்கடல் சந்திக்கும் இடத்தில் அவற்றின் உப்பு தன்மை, அடர்த்தி, வெப்பநிலை ஆகியவை வேறுபட்டும் ஒன்றுடன் ஒன்று கலக்காமல் ஒரு தெளிவான தடுப்புச் சுவருடன் பயணிக்கின்றன. இந்த அற்புதமான நிகழ்வை சமீபத்திய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம்.
ஆனால் குர்ஆன் இதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டது. திருக்குர்ஆன் 55:19 20 பாருங்கள். مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان. அல்லாஹ் கூறுகிறான், அவன் இரு கடல்களையும் சந்திக்கச் செய்தான். அவற்றுக்கிடையே ஒரு தடுப்பு உண்டு. அவை என்றைக்குமே வரம்பு மீற மாட்டாது, ஒன்றுடன் ஒன்று கலக்காது. சாட்சி 5. ஆழ்கடலின் இருளும் அலைகளும். கடலின் மேற்பரப்பில் அலைகள் இருப்பதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் ஆழ்கடலிலும், அதாவது சுமார் 1000 மீட்டருக்கு கீழும் அலைகள் உருவாகின்றன என்பதையும் அங்கு இருள் சூழ்ந்திருக்கும் என்பதையும் நவீன நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து கண்டறிந்துள்ளன. ஆனால் குர்ஆன் இதை எப்படி மிக துல்லியமாக விவரிக்கிறது என்பதை நீங்களே பாருங்கள். திருக்குர்ஆன் 24:40 பாருங்கள். من فوقه موج من فوقه سحاب ظلمات بعضها فوق بعض إذا أخرج يده لم يكد يراها ومن لم يجعل الله له نورا فما له من نور. அல்லது சத்திய மறுப்பாளர்கள் ஆழ்கடலில் இருள் சூழ்ந்திருப்பது போலாவர். அதை ஒரு அலை மூடுகிறது, அதற்கு மேலால் மற்றொரு அலை இருக்கிறது, அதற்கு மேலால் மேகம், ஒன்றுக்கும் மேல் ஒன்றாக இருள்கள். இந்த விளக்கம் ஆழ்கடலின் இருளையும் அடுக்கடுக்கான அலைகளையும் மிக நுணுக்கமாக, மிக துல்லியமாகவும் சொல்கிறது. இது இறைவனின் சொன்னதே தவிர வேறு யாரால் சொல்லியிருக்க முடியும்? சற்று சிந்தித்து பாருங்கள் என் அன்பான சகோதர சகோதரிகளே. ஏராளமான பல பிரம்மாண்டமான திகைப்பூட்டும் அதிசயங்கள் குர்ஆனில் இருக்கின்றன. சரி, இந்த வீடியோவின் தொடர்ச்சியை பார்ட் 2வில் நாம் பார்க்கலாம். அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் இன்னும் பல சயின்டிஸ்டுகளும் அதை அறிந்து ஆராய்ந்து நமக்கு சொல்லியிருப்பதை நாம் அடுத்த வீடியோவில் காணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.